வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த ராகி பிரெட்டு அதை வச்சு நம்ம தோசை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு ஒரு 3 பிரெட் எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல இதை தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துன்னு வரலாம். இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் அரை கப் ரவை, பம்பாய் ரவை. நம்ம என்ன ரவையாக அதில் வறுத்தது வறுக்காது எதுவும் போட்டுக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு. அதுக்கப்புறம் அரை கப் தயிர். ஏன்னா உடனே வாக்குனால நம்ம அதுக்காக இது. அப்புறம் தேவையான அளவு உப்பு. போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வரேன். இப்போது அரைச்சாச்சு, இதில் விட்டு வைக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம தண்ணி இந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு அப்படியே வச்சுருவோம். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம சமையல் சோடா போட்டு கலந்து உடனே தோசையாக வாத்துற வேண்டியதான். இப்போ நம்ம மாவில் ஒரு 1/4 ஸ்பூன் சமையல் சோடா போடலாம். ஏன்னா நம்ம உடனே வாக்குறதுனால சமையல் சோடா போட்டு கலந்து விட்டு வாக்கணும். இப்போ கல் காஞ்சிடுத்து. லேசாக தண்ணி தெளித்து அதில் டிஷ்யூ பேப்பர் இல்லைனாக்கா நீங்கள் துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுடலாம். தொடச்சி விட்டுட்டு நம்ம மாவு விடலாம். இப்படி பண்ணாமல் பண்ணிங்கன்னா மாவு விட்டால் சுருண்டுக்கும். இந்த மாதிரி இழுக்க வராது. அதுதான். இப்போ நீங்கள் எண்ணெயோ நெய்யோ எது வேணால் விட்டுக்கலாம். நீங்கள் இதை மூடி வச்சும் வாக்கலாம், மூடாமலும் இது பண்ணலாம். கொஞ்சம் லேசாக சிம்மில் வச்சுங்க. வெந்தவொடனே திருப்பி பண்ணலாம். இப்போ நம்ம திருப்பி பண்ணலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் வாத்து எடுத்துடலாம். இப்போது சுவையான வித்தியாசமான ராகி ரொட்டி, அதாவது ராகி ப்ரெட்டில் பண்ண தோசை ரெடி. நான் இதிலே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிட்டேன். இதுவே 5 தோசை வந்திருக்கு 3 ப்ரெட்டு போட்டு பண்ணதில். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரெட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் அளவு அதுக்கு தவிர ரவை, அரிசி மாவு எல்லாமே கூட போட்டுட்டு பண்ணி செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்டில் போடுங்க. நன்றி.